பிதாவாகிய யாவே கடவுளுடைய கிருபையினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த 3 நாள் வேத மாநாட்டிலே கலந்து கொள்ளப்பட்டு வந்திருக்கிறதான சகோதரர்கள் யாவருக்கும் அடியனுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நான் சார்ந்திருக்கிறதான சேலம் சபையினுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் கூட முதலாவது அடியன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த 3 நாள் மாநாட்டில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 பாடம், 21 பாடத்தில் கிட்டத்தட்ட தேவனுடைய கிருபையினால நம்ம 20 பாடம் டோட்டலாக பார்த்துட்டோம். ஸோ கடைசி பாடமாக அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படியாக கூட நம்ம இந்த கடைசி பாடமாக கூட நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக நம்ம ஒரு சிறு தலைப்பை நம்ம ஆய்வு செஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த ஆய்வு என்னன்னு பார்க்கும்பொழுது தலைப்பு என்னதுங்க? சரி, பிரதர் தமிழ்ல சொல்லிட்டாரு. ஆனா இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல என்ன வருது? அது கிஃப்ட் வருதுன்னு பார்க்குறோம். சரி, இப்போ இந்த கிஃப்ட்ன்ற வார்த்தையை பொதுவாக எங்கேயாச்சும் வேதத்தில் பயன்படுத்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? நிறைய இடத்துல வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அது தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்பொழுது இப்போ கிஃப்ட் அல்லது பரிசுன்ற ஒரு வார்த்தைகளுக்கு எந்த ஒரு பொருள் போடுவாங்க? அதாவது கிஃப்ட் பரிசுன்னா நம்ம என்ன அர்த்தம் சொல்லலாம்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இப்போ கிஃப்ட் அல்லது பரிசு அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லும்ல, இதுதான் கிஃப்டா இதுதான் பரிசா அப்படின்னு நம்ம கேட்டால் ஒரு அடையாளம் சொல்லுவாங்களா? என்ன உதாரணத்துக்கு பொறுமையா இருக்கணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அமைதியா இருக்குன்னு சொல்லுவோம். கோபமா இருக்கிறது என்ன சொல்றோம்? யார்த்தையும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்ப கிஃப்ட்னா என்ன அடையாளம் சொல்லுவோம்? எதை சொன்னா கிஃப்ட்னு சொல்லலாம்? உதாரணத்துக்கு வெற்றி பெறதுக்கு கிஃப்ட் வருதுன்னு நம்ம பார்க்கறோம். உதாரணத்துக்கு ஒரு அடையாளமா நம்ம வச்சுக்கலாம். இப்ப கிஃப்ட்னா என்ன ஒரு அடையாளம்னு பாத்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்றதுன்னா கிஃப்ட்ன்ற வார்த்தைகளுக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு 2-3 அர்த்தங்கள் கொடுக்க வருதுன்னு பாக்குறோம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொடை, நன்கொடை, காணிக்கை, அன்பளிப்பு, வெகுமதி, இது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு நம்ம பாக்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாதபடிக்கு இப்ப ஒரு கிஃப்ட் ஒரு பயன்படுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கணும், அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கொடுக்கறதுக்கு பேர் தான் கிஃப்ட். உதாரணத்துக்கு நான் ஒரு ஏதாச்சும் நான் ஒருத்தர் கொடுக்கறேன்னு வச்சுக்கோ, ரிட்டர்ன் அவர்கிட்ட நான் வாங்கினா அது பேர் கிஃப்ட் கிடையாது. நான் யாரையாவது ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கறேன்னா அது பிரதிபலனை எதிர்பார்க்காம கொடுக்கறது, கொடுக்கிறவருக்கும் அது சந்தோஷம், பெற்றுக்கொள்வருக்கு அதாவது கிஃப்ட்னு ஒருத்தர் நீங்க கொடுத்தீங்கன்னா அது சந்தோஷத்தை பேர் கொடுத்தா அதுக்கு கிஃப்ட். நீ வருத்தத்தோடு கொடுத்தீங்கன்னா அது பேர் என்னது? அது பேர் கிஃப்ட் இல்ல. அப்படியே வருது நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம யாரையாச்சும் உதாரணத்துக்கு இவங்க நம்மளுக்கு கிடைச்ச கிஃப்ட்னு நம்மளுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் நம்ம பயன்படுத்தி சொல்லியிருப்போம். ஒரு பேருக்கு ஒரு அடையாள எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், இன்னைக்கு லெட்டர்லாம் எடுக்கும் பொழுது என் கணவர் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்னு யாரையாச்சும் நம்ம என்னைக்கே பயன்படுத்திருப்போமா? பயன்படுத்தாம இருந்திருப்போமா? கண்டிப்பா நிறைய இடத்துல பயன்படுத்தும். அதே மாதிரி என் மனைவி எனக்கு கிடைச்ச கிஃப்ட்னு சொல்லாம இருந்திருப்போமா? சொல்லியிருப்போம். சொல்லாமலாம் எங்காம இருந்திருக்க மாட்டோம். இந்த மாதிரி இல்லைங்க, பிறர் சகோதரர், பெஸ்ட் ஃப்ரெண்டு, வேற யாரானும் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு நம்ம இப்படி ஒரு இசையை எடுத்துக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அழைப்பு எனக்கு கொடுத்தது எப்படியாச்சும் கிஃப்ட் நம்ம சொல்லியிருப்போமா? ஒரு எக்ஸாம்பிள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளால் இந்த அழைப்பு கிடைச்சது எனக்கு கொடுத்தது ஒரு பெரிய கிஃப்ட், இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கிடைச்சது கிஃப்ட் அப்படின்ற என்னைக்காச்சும் ஒரு வாழ்க்கையில நம்ம சொல்லியிருப்போமா? யாருக்கையாவது சொல்லியிருப்போமா? சொல்லியிருந்தா சந்தோஷம், அதை செஞ்சிருந்தா அதோட அதிகமான சந்தோஷமா இருக்கலாம். அப்படி வருதுன்னு நம்ம பாக்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாதபடிக்கு உதாரணத்துக்கு நம்ம படிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 15ஆம் வசனம் படிக்கலாம். கடவுள் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்ப 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லுகிறது, கடவுள் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவளுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு வருதுன்னு பாத்துச்சுங்க. இப்ப உதாரணத்துக்கு கடவுள் நம்மளுக்கு என்னென்ன ஈவு கொடுத்துருக்காரு? ஈவுன்ற வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்துல என்ன வருது? கிஃப்ட் தான் வருது. நம்ம கடவுள் நம்மளுக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? உதாரணத்துக்கு கடவுள் என்னென்ன நமக்கு கிருபை காட்டியிருக்கிறாருன்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். கடவுள் நம்மளுக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம்? உயிரோட இருக்கிறதே ஒரு கிஃப்ட் வரும்னு நம்ம பாக்குறோம். சரி, அது உதாரணம் அவ்வளவுதானா? அது மட்டும் தான் கொடுத்துருக்காரா? அவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது, சொல்லவே முடியாதுன்றாரு. நம்ம சொல்றது என்ன சொல்றோம்? கடவுள் கொடுத்துருக்க ஒரே ஒரு ஆயுசுக்காக அதுக்காக ஒரு கிஃப்ட் அப்படின்றோம். அது மட்டும் தான் இருக்குதா? அப்படின்னா நம்ம வேதத்தை நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மனுக்குலத்துக்கு கடவுள் கொடுத்த முதல் கிஃப்ட்னு நம்ம எதை சொல்லலாம்? மனுஷருக்கு கடவுள் கொடுத்த முதல் கிஃப்ட்னா நம்ம எதை சொல்லலாம் வேதத்தின்படி? புரியல. மனு குலத்துக்கு உதாரணத்துக்கு மணி குலத்துன்றத விட மனிதருக்குன்னு சொல்லலாம்.
ஏன்னா மனுக்குலன்னு சொன்னாவே நீங்க எங்க போகணும்? அங்கதான் போகணும். அப்ப ஆதாமுக்கு என்ன gift கொடுத்தாரு? ஆ? புரியல. அழியா பண்றது அது அப்புறமா அது இது. இப்ப அதான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஆதாமுக்கு என்ன ஃபர்ஸ்ட் gift கொடுத்தாருன்னா ஜீவசாசம். இல்ல, புரியல, சொல்லுங்க. இந்த அழியாமை வேற. ஏவாள கொடுத்தது ஒரு gift தான். அது ஏன்னா உதாரணத்துக்கு என்னன்னா புத்தியுள்ள மனைவி கடவுள் அருள் மீவுன்னு வருது. புத்தியுள்ள மனைவி கடவுள் அருள் மீறுனா அப்ப அந்த ஈவுக்கு என்ன அர்த்தம் அடுத்த நடிகன்னா அந்த gift தான் நம்ம பாக்குறோம். ஆனா ஏன்னு சொல்லினா இந்த gift உதாரணத்துக்கு நம்ம பாக்குற இந்த பாடத்தை ஏன் நம்ம பாக்கணும்னு கேட்டீங்கன்னா கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய gift கொடுத்திருக்கிறாரு. அந்த gift நம்ம எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிறன்றது தான் இந்த பாடம். புரியுதுங்களா? அந்த gift நம்ம தக்க வச்சிட்டோமா நம்ம யாரு? அவர் நம்மளுக்கு gift கொடுக்குறாரு. அதை தக்க வச்சா நம்ம யாராமா? நம்மளுக்கே மத்தவங்களுக்கு gift-ஆ மாறும்னு சொல்ல வருது நம்ம பாக்குறோம். அப்ப முதல்ல மனு கூடத்துக்கு கடவுள் கொடுத்த முக்கியமான ஒரு gift என்ன தெரியுமா? படிக்கலாம். சொல்லு ஜீவன். இல்ல அது ஒரு gift தான் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் இருக்கட்டும். முதல் கொடுத்த நம்ம gift ஒரு நிமிஷம் பார்க்கலாம். படிச்சலாம் அந்த வசனம். வானங்கள் கடவுளுடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஓகே. இப்ப இந்த பூமி வானங்கள் கடவுளுடையனா பூமி மனுபுத்திர கொடுத்தாருன்னா இப்ப இந்த பூமி யார் கையில இருக்குது இப்ப? இன்னைக்கு யார் கையில இருக்குது? சாத்தான் கையில இருக்குது. இப்ப தேவன் கொடுத்த gift எது முதல்ல பாத்தீங்கன்னா மனு குலத்துக்கு இது ஒரு மிகப்பெரியான விஷயம். ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். கடவுள் நம்மளுக்கு ஒரு gift கொடுக்கறாருன்னு வச்சுக்கோ. அந்த கிஃப்ட நம்ம ஒரு காலமும் பிரதிபலனை செய்ய முடியாதுன்றது தான் இந்த வேத பாடத்துல நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு உண்மை. ஓகேங்களா? அப்ப கடவுள் மனு குலத்துக்கு ஒரு gift கொடுக்கறாரு. அந்த gift எப்படி ஏற்பட்டிருக்குது? இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளுக்கு ஒரு இடம் சாதாரண ஒரு முக்கியமான இடத்துல ஒரு இடத்த கொடுத்தாவே நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயா கொடுத்தாவே ஒரு பெரிய விஷயம். உலகத்தையே கொடுத்தாருன்னா அது எவ்வளவு பெரிய gift? அது விலையேறப்பட்டது. ஆனா அந்த விலையேறப்பட்ட காரியத்தை நம்ம காப்பாத்துக்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயத்த வருதுன்னு நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரமல்ல அதை படிக்கி அதை நம்ம முன்பே சொல்லிட்டோம். ஏவாள் கொடுத்ததே ஒரு gift தான். அதே மாதிரி ஜீவனை கொடுத்தது இது எல்லாமே ஒரு gift வருது நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரமல்ல அதை படிக்கி கடவுள் தெரிஞ்சு கொள்ளப்படுகிறாருல்ல. கடவுள் விசேஷமானா யாரெல்லாம் விசேஷமா தெரிஞ்சு கொள்ளப்படுறாங்கல்ல அதுவும் அவங்க யாருதான். அது அவங்க தெரிஞ்சு கொண்டவங்க யாருனோ அவங்களுக்கு அது என்னதான் அது gift தான். உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது உலகமே பாவத்தினால் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது நோவாக்கு கடவுளுடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சுன்னு வருது இல்ல. அதே நோவா கண்களுக்கு மட்டும் கிருபை கிடைச்சது அப்படின்னு நோவா கண்களுக்கு கிருபை கிடைச்சா நோவா என்னவா மாறாரு? விசேஷித்த ஜனமா மாறாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் ஏன்னா கடவுள் எந்த ஒரு ஜனங்களா தெரிஞ்சு கொள்ளுகிறாரோ அவர்கள் யாரு மிகவும் விசேஷித்தமான ஒரு மனிதர்கள். உதாரணம் சொன்னோம்னா அவர்களே பரிசுன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு வருகிறது நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரம் இல்லாத படிக்கு கடவுளுடைய ஈவைகளை நம்ம குறிச்சு பார்க்கும்பொழுது அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுள் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஜனம் 99 வயசுல யாருன்னு கேட்டீங்கன்னா சாரால வந்து கர்ப்பம் தரிக்கிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையா? இது கடவுளுடைய ஈவே அந்த அவரோட கிஃப்ட் மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் என்ன பண்ணும்? ஒரு பொழுது நடக்காதுன்னு படிக்கிறீங்கன்னா சரீரமே செத்து போனதா இருக்கிறப்ப என்ன நடக்குது? சோ அவர்கள் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட அந்த சந்ததி அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்த்த இன்னைக்கு அநேக விஷயங்கள் கானான் தேசத்தை எகிப்து தேசம்லாம் குறிச்சு பார்த்தோம். அந்த எகிப்து தேசத்துல எப்படி வந்து கடவுள்லாம் அவங்களுக்கு வந்து வழி நடத்திட்டு வந்தாரு. கானான் தேசத்தை அவர்களுக்கு பரிசா அளிச்சதெல்லாம் எல்லாமே ஒரு மாபெரும் கிஃப்ட் அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்ததி சந்தியா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம தாவீது எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பிறக்க முன்பதே அவர் ராஜாவாக வேதத்தில் நம்மளுக்கு பேர் சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம பாக்குறோம். தாவீது ராஜாவை சொல்லப்பட்டிருக்கிறான்னு நம்ம பாக்குறோம். அப்ப தாவீதே முக்கியமா விசேஷமா தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறாருன்னா அப்ப அவர் என்ன பண்றாரு? அவரும் கடவுளுடைய பார்வையில் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறான்னு நம்ம பாக்குறோம். சோ இப்படியாக எல்லாமே வருகிறது. அது மாத்திரமல்லாதபடிக்கு உதாரணத்துக்கு மனுஷன் தப்பு பண்ணா அவனுக்கு என்ன கொடுக்கணும்? தப்பு பண்ணனா அவனுக்கு தண்டனை தான் கொடுக்கணும். உதாரணத்துக்கு தப்பு பண்ணும் பொழுது தவறு அவர்களை தப்பித்துக் கொள்ளும்படிதான் ஒரு போக்கை உண்டாக்குறாரு தெரியுமா கடவுள்? உதாரணத்துக்கு நியாயபரமான காலப்படுறோம். இப்ப நம்ம தப்பு பண்றோம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம தப்பு பண்ணும் பொழுது இப்ப இருக்கிற அரசாங்கம் நம்மள என்ன பண்றோம்? இப்ப இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை நம்மளுக்கு எடுக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு தப்பித்துக் கொண்ட சூழல்லாம் இன்னைக்கு அரசாங்கத்தில் நடக்குது. அது வேற மாதிரி நடக்குது. ஆனா கடவுள் நம்மளுக்கு நீதியா தான் கொடுக்குறாரு. ஆனா அதேதான் சொல்றாரு. நம்ம தப்பு பண்றோம். அந்த தப்பு பண்ணும் பொழுது அதை தப்பித்துக் கொள்ளும்படிதான் ஒரு போக்கை அதாவது காணிக்கை செலுத்துறாங்களா போல அந்த காணிக்கை நீங்க ஒரு சில விதத்துல பாத்தீங்கன்னா அது கிஃப்ட்ன்ற வார்த்தை தான் வருது அப்படின்னு நம்ம வருது நம்ம பாக்குறோம். சோ இப்படியாக கடவுள் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயத்த செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம குறிச்சு பாக்குறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு உதாரணத்துக்கு இப்ப நம்ம இருக்கிறோம். நம்ம ஒரு பெற்றோர் இருக்கிறோம்னு வச்சுக்கோ. நம்ம பெற்றோருக்கு நம்ம ஒரு சில விதமான கிஃப்ட் கொடுக்கறோம்னு வேதம் சொல்லுகிறது. அது என்ன நம்ம படிச்சிடலாம். மத்திய வந்து 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது அப்படி இருக்குங்க சார். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகை கொடுத்து அறிந்திருக்கும் போதுன்றார்ல. பிள்ளையாகிய தகப்பனாகிய பிள்ளைகளுக்கு பெற்றோர் என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க? வேதம் சொல்லுகிறது.
நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போதுன்னு ஒரு சொல்கிறதுல என்னென்ன ஈவுகளை நம்ம கொடுத்துருக்கோம்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? நல்ல உதாரணத்துக்கு இந்த வசனத்துக்கு முன்புதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன அப்பம் கேட்டா நீங்க கல்ல கொடுப்பீங்களா? அதாவது கேட்டீங்கன்னா மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? முட்டை கேட்டா தேலை கொடுப்பீங்களா? இப்படிலாம் வந்து ஒரு உதாரணமா வருகிறது நம்ம பாக்குறோம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். உதாரணத்துக்குன்னா கல்லுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜீவக்கல்லா மாறணும். அப்போனா நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மீனுனா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சபை, முட்டைனா தெரியல. இதெல்லாம் ஒரு அடையாளமா வச்சுக்கலாம். இதை பாத்தீங்கன்னா சாத்தானு, விழுந்து போன தூதர், இது வந்து அதுக்கப்புறம் மனுக்குலங்கள், இதெல்லாம் எல்லாமே வருதுன்னு பாக்குறேன். இது ஒரு எக்ஸாம்பிள் அடையாளம். உதாரணத்துக்கு பொல்லாதவர்களே நாம உதாரணத்துக்கு ஆண்டவராக நோவா காலத்துல இருந்து தொடங்கி மனுஷன் இது முடிக்குமே மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கிறாங்க? நோவா காலம் தொடங்கி மனுஷர் இது முடிக்குமே மனுஷர்கள் எப்படியா இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது பொல்லாதவர்களா இருக்கிறாங்க. ஆனா பொல்லாதவர்களா இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம கெட்டு போகாத படிக்கு பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்த ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுவோம். உதாரணமா பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்ற எல்லாமே ஒரு விஷயத்த பாக்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல அதை படிக்க அவங்களுக்கு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துவோம். ஓகேங்களா? நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்போம், நல்ல படிப்பை கற்றுக் கொடுப்போம். பெருசாகும் பொழுது நல்ல வரங்களை அமைச்சு கொடுப்போம். அந்த வரன்ற வார்த்தைகளை கூட ஆங்கிலத்துக்கு கிஃப்ட்னு அர்த்தம். சோ இப்படி எல்லாம் பண்ணுகிற நம்ம யாருன்னு கேட்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நம்ம நல்ல விஷயத்தெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு பண்ற நம்மள எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா பொல்லாதவர்னு சொல்றாரு. ஆனா பரலோகத்துக்கு இருக்கிற உங்க பிதா தம் இடத்துல வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் வருதுன்னு சொல்றாருல்ல. நாம என்ன வேண்டிக் கொள்ளுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம என்ன நன்மை பரலோகத்துல இருக்கிற பிதா நம்மளுக்கு என்ன நன்மை கொடுத்திருக்கிறாரு? என்ன கேள்வி? அதாவது புரியுதுங்களா? பரலோகத்துல இருக்கிற பிதா நம்மளுக்கு என்ன நன்மை கொடுத்திருக்கிறான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா அதை தான் நம்ம வேண்டிக் கொள்ளுகிறோமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வரதுக்கு முன்னாடி என்ன நன்மை கொடுத்திருக்கிறான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா பிதா நம்மளுக்கு நன்மை கொடுக்கிறாருன்னா அந்த நன்மை எப்படிப்பட்டதா இருக்கும்? அது ஒரு விலையேற பெற்றதா தான் இருக்கும். அந்த நன்மை எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒருபொழுது தீமைக்குள்ளாக போகாத படிக்கும், நம்ம மரணத்துக்குள்ளாக விழாத படிக்கும். நம்ம எப்படி வந்து நாங்க தகப்பன்மார்கள் நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்துறாங்களோ அதே மாதிரி பிதா நம்மளுக்கு எப்படி வளர்த்துறாரு? நம்மளும் விழுந்து போகாத படிக்க அவருடைய பிள்ளையே சொல்லப்படுவதற்கு உண்டான கிரிகளை செய்யணும்னு நம்ம பாக்குறோம். அப்ப உதாரணத்துக்கு நன்மை என்ன அப்படின்னு குறிச்சு நம்ம பார்க்கும்பொழுது, உதாரணத்துக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வசனம் நீங்க 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமான் இல்ல ஒரே நிமிஷம் அது படிச்சலாம். மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிச்சிடலாம். இல்ல நினைக்கிறேன் படிக்கலாம். மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சிடலாம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப பரலோகத்துல இருக்கிறவங்க பிதா உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பது நிச்சயம்ன்றாரு. இப்ப பரலோகத்துல இருக்கிற பிதா உங்களுக்கு சொல்றாரு, மனுஷனே நன்மை இன்னது, நன்மை கொடுக்கிறவரும் அவர் தான், அந்த நன்மை இன்னதென்று உங்கள்கிட்ட சொல்லுகிறதும் அவர் தான். அந்த நன்மை நீங்க எப்படி பண்ணணும்? அந்த நன்மையை உங்கள்கிட்ட அறிவிச்சிருக்கிறாரு. அந்த நன்மையை தவிர்த்து பிதா நம்மள்ட்ட வேற எதாவது கேட்கிறாரா? நன்மை இன்னதென்று சொல்றாரு. உதாரணத்துக்கு ஒரு 3 விஷயம் சொல்லுகிறாரு. என்னென்ன விஷயம் பாத்தீங்கன்னா, 1 நியாயம் செய்து, 2வது இரக்கத்தை சிநேகித்து, 3வது உன் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாம வேற என்னத்தை கேட்கறான்னு கேட்கிறாரு. வேற என்னத்தை கேட்டா வேற என்னத்தை நம்ம கொடுக்க முடியும், வேற என்னத்தை நம்ம கொடுத்துட முடியும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியோட நம்ம வச்சுக்கலாம்னு பாக்குறோம். உதாரணத்துக்கு நியாயம் செய்யுதுன்னா எப்படி? ஒரு எக்ஸாம்பிள், நியாயம் செய்யுதுன்னா நம்ம எப்படி நம்ம மற்றவர்களுக்கு நியாயம் செய்தலாம்? எப்படி நியாயம் செய்தனா மற்றவங்களுக்கு நம்ம நியாயம் செய்தலாம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? நியாயம் செய்தனா நீங்க உதாரணத்துக்கு நீங்க மற்ற மொழிபெயர்ப்புலாம் பாத்தீங்கன்னா நியாயமாய் நடப்பது, உதாரணத்துக்கு நேர்மையாய் நடப்பது. பிறரிடம் நீங்க கேட்டீங்கன்னா எந்த ஒளிவு மறையுமே இல்லாம நேர்மையாய் நடப்பது வந்து நீங்க வந்து பிதா விரும்புகிறாரு. 1. 2வது இரக்கத்தை சிநேகித்தல்னா நம்ம என்ன பண்றோம்? எது இரக்கத்தை சிநேகித்தல்? இரக்கம்னா எப்படி? இணக்கத்தை நான் எப்படி சிநேகிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் இரக்கத்தை நான் யார்கிட்ட சிநேகிக்கணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? இரக்கத்தை நான் எப்படி சிநேகிக்கிறது? ஏன்னா இறக்கன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல என்ன கேட்டீங்கன்னா மெர்சின்னு வார்த்தை கொடுக்கப்படுன்னு பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி யாராச்சும் ஒரு நபரை நம்ம சிநேகிக்கணுமா அப்படின்னு ஒரு கேட்ட நம்ம என்ன சொல்லலாம்? இரக்கத்தை சிநேகித்தனா ஃபர்ஸ்ட் இரக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்தது 3வது உன் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையே நடப்பதே அல்லாமன்னா, உதாரணத்துக்கு நான் கடவுளுக்கு மனத்தாழ்மையா நடக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எதனாலும் அறிவேன். நான் கடவுளுக்கு மனத்தாழ்மையா நடக்கிறேன், இதனால கடவுளுக்கு மனத்தாழ்மையா நடக்கிறேன்ற மத்தவங்க எப்படி பார்த்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லலாம்? அப்படின்னா இப்ப 1வது நியாயமா நடப்புதல் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது நீங்க பிறரிடம் எந்த விதமான பொய் அல்லாத படிக்கு உண்மையே சொல்லி வாழுவது நியாயம். 2வது இணக்கத்தை சிநேகித்தல் அப்படின்னா அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மத்திய 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை மதிப்பு படிக்கலாம்.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், ம், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை ம், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ம். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் உங்களை சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை. இப்ப மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது? ஏன் மீக 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, இரக்கத்தை சிநேகிதுன்னு சொல்லுது. இங்க என்ன சொல்றாரு? அப்ப இரக்கம் என்னவா மாறுது? சத்துரு யாரா மாறுறாங்க? சத்துரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் சொல்லியிருக்கிறாரு? மெயினா சத்துரு யார் சொல்றாரு? வீட்டார் யாரு? அங்கெல்லாம் வெளியெல்லாம் போதவனா யார் இருக்கிறாரு? நம்ம பக்கத்திலேயே சத்துரு இருக்கிறன்னு சொல்றாங்க. இது ஏன் தெரியுமா? இந்த வசனம் நம்ம சொல்லப்படுகிறது முக்கியமா. உதாரணத்துக்கு, நீ நன்மை என்னதென்று கடவுள் உனக்கு அறிஞ்சிருக்கிறாரு. அந்த நன்மை நீ செய்ய வேணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? இரக்கத்தை சிநேகிக்கணும். அந்த இரக்கம் யாரு? சத்துரு. அந்த சத்துரு வீட்டார மட்டும் இல்லாத படிக்க யாரு? 2 பக்கமும் வரலாம். ஒண்ணு மாம்சத்துக்குரியதா இருக்கலாம், இன்னொன்னு ஆவிக்குரியதா வரலாம். ஆனா அப்படி ஆவிக்குரியதா இருக்கிறனாலும் மாம்சத்துக்குரியதா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சிநேகிக்க வேண்டியதே நம்மளுடைய கடமை. நம்ம என்ன பண்ணக்கூடாது? பகைக்க கூடாது, சபிக்க கூடாது, திட்டக்கூடாது, வேற என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம பாக்குறோம், அந்த வசனத்தெல்லாம் நம்ம குறிச்சு பார்க்கும் பொழுது, இப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்ம நம்மளுக்கு நன்மை கொடுக்கிறாரு, நம்மளும் நன்மை கொடுக்கிறோம். இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை கொடுக்கறோம்ல, அந்த நன்மை கொடுக்கறதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? மாம்சத்துக்குரியதா கொடுக்கறது மட்டும் தான் நம்ம நன்மை நினைக்கிறோம். உதாரணத்துக்கு, பிள்ளைக்கு நம்ம முக்கியமான தகப்பனாகி நம்ம ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட் சேர்த்தணும். அது சேர்த்தல அப்படின்னா அந்த பிள்ளைங்க என்ன ஆகும்? நம்ம இந்த உலகத்து காரியத்துக்காக எதை சேர்த்தி வச்சாலுமே அது இந்த உலகத்து காரியத்துக்குமே போயிடும். ஆனா உன் பிள்ளை உண்மையாலுமே நல்லா வளரணும், நல்லா கடவுளுக்குள்ளாக செயல்படணும்னா நீ என்ன பண்ணணும்? சிக்ஷை இருக்கணும். சிக்ஷை ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பிள்ளை சரியாகணும்னா ஃபர்ஸ்ட் தகப்பன் என்ன ஆகணும்? அதுதான் முக்கியம். ஏன்னா அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. படிக்கலாம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறார், அவருக்கு பிறகு அவர் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். அப்ப நீதிமான் தன் உத்தமத்துல நடந்தா பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள். நீதிமான் தன் உத்தமத்துல நடக்கலன்னா, இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு பிள்ளைக்கு சரியா வளாத ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்கள் உண்மையாலுமே நேர்மையா கடவுளுக்கு முன்பாக உண்மையா நடந்தா அவங்க பிள்ளைக்கு தவறா போறதுக்கு வாய்ப்பு வருமா? உண்மையே நடக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி இருந்தாலும் பிள்ளைங்க உங்கள மாதிரி என்ன பண்ணும்? உங்கள மாதிரி நான் எப்படி சொல்றேன், நடக்கிற மாதிரி இருக்கும், நடிக்கும். நீங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றீங்களோ உலக ரீதியா அதுதான் சொல்லப்படுது. உங்க பிள்ளை முன்னாடி நீங்க என்ன பேசுறீங்களோ அதுவும் பிள்ளைங்க தான் உங்கள்ட்ட பேசும். உங்க பிள்ளை முன்னாடி நீங்க என்ன நடக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். உங்க பிள்ளை முன்னாடி நீங்க ஏமாத்தினீங்கன்னா உங்க பிள்ளை உங்களை என்ன பண்றோம்? மறைமுகமா ஏமாத்த உங்கள்ட்ட உண்மையை சொல்ற மாதிரி இருக்கும். இதுதான் உலக ரீதியாவே சொல்றது. வேத வசனத்தை அதான் சொல்றது. நீங்க உண்மையாலுமே கடவுளுக்கு உத்தமனா நடந்தா உங்க பிள்ளைங்க என்ன ஆகும்? கண்டிப்பா உத்தமனா நடந்து பாக்கியமா உங்க பிள்ளைங்களுக்கு முன்பாக நீங்க உத்தமமா நடக்கிற மாதிரி நடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அந்த பிள்ளைங்களை கண்டிப்பா அப்படிதான் வரும்னு சொல்றாரு. அப்ப நீங்க நீதிமன் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவருக்கு பிள்ளைகளும் அவர் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள் அப்படின்னு வருது நம்ம பாக்குறோம். இதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க முக்கியமான ஒரு பொக்கிஷம். இதா கிஃப்ட் வருது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரம் இல்ல, இதையும் படிச்சிடலாம். 14:26 நீதிமொழிகள். கடவுளுக்கு பயப்படுகிறவருக்கு திட நம்பிக்கை உண்டு, அவர் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்ப கடவுளுக்கு பயப்படுபவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் போக வேண்டும் என்றால் தகப்பனானவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம சொல்லும் பொழுது, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கொடுக்க மாட்டீங்க? கெட்டதை குடிச்சு வளர்ச்ச மாட்டீங்க, நல்லதான் கொடுப்பீங்க. ஆனா சத்தியத்தின் படி கொடுக்கும்போது உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க, என்ன கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இனி என்ன கொடுக்க போறீங்கன்னு கேள்வியோட நீங்க வாழணும். புரியுதுங்களா? அப்படி ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவாகி அந்த கிஃப்ட் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, நீங்கள் மாம்சத்தின் படி எது சேர்த்தனாலுமே இந்த உலகத்துக்குரியது முடிஞ்சு போயிடும். கடவுளுக்கு ஏற்புரியதானே நீங்கள் உத்தமமா எந்த அளவுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு வாரீங்களோ அதுதான் மிகப்பெரியதான பொக்கிஷம், அதுதான் மிகப்பெரியதான கிஃப்ட். அப்படி வருகிறத நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு உதாரணத்துக்கு நம்ம லூக்கா 11:13 நம்ம படிச்சிடலாம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம்ன்றாரு. லூக்கா 11:13 நம்ம பார்க்கும்பொழுது உங்கள் பிதா உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு என்ன கொடுக்கிறாரு? அங்க நன்மைன்னு சொல்றாரு, இங்க என்ன சொல்றாரு? அப்ப அந்த பரிசுத்தாவி இங்க என்னவே மாறுது? அப்ப உங்களுடைய பரிசுத்தாவி கிஃப்ட் தான். அந்த பரிசுத்தாவி உங்களுக்கு என்னவா மாறணும்? உதாரணத்துக்கு நான் நன்மை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க.
நான் நன்மை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? நான் நன்மை செய்யலாம், என்கிட்ட என்ன இல்ல? என்கிட்ட பரிசுத்த ஆவி இல்ல அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா கடவுள் நமக்கு நன்மை அறிவிச்சிருக்கிறாரு. என்னது? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மைன்னு வருதல்ல வச்சுக்கோ. உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்ப கடவுளுக்கு முன்பாக நான் மனத்தாழ்மையை நடக்கணும்னு சொல்றேன்ல. இப்ப கடவுளுக்கு முன்பாக நான் மனத்தாழ்மையை நடப்பது எப்படி நான் அறிய முடியும்? ஏன்னா கடவுள் நம்ம பார்க்கும்பொழுது உதாரணத்துக்கு நம்மளுடைய மைண்ட்ல உதாரணத்துக்கு நம்ம எப்படி இருப்போம்னு கேட்டீங்கன்னா, நான் கடவுளுக்கு மட்டும் தான் உண்மையா இருப்பேன், மத்தவங்களுக்கு யாருக்கும் எப்படி இருக்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், மத்தவங்களுடைய யாரோடைய சொல்லி மதிக்க மாட்டேன். அது பேர் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருப்பதுன்னு கேட்டீங்கன்னா அது அல்ல. அது மனத்தாழ்மையே அல்ல. புரியுதுங்களா? அப்ப நம்ம இதுல மனத்தாழ்மையா இருக்கின்ற ஒரு விஷயத்துக்கு என்ன அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கும்பொழுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதுல இல்ல, பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதினாலாவது ம், வீண் பெருமையினாலாவது செய்யாமல் ம். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இதுதான் நம்மளுக்கு கடவுளுக்கு முன்பாக நடக்கிறதான ஒரு மனத்தாழ்மை. நம்ம வாழ்க்கையில நம்ம யாராச்சும் நம்மளோட பிறரை யாராச்சும் மேன்மையாக எண்ணி இருக்கிறோமா? அதை எண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்ம மத்தவங்களோட இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜீனியராக வச்சுக்கணும், மத்தவங்க நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? அட அவருக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, அட அவர் ஒரு இது வேஸ்ட்ப்பா, இவரோட வேஸ்ட். நம்ம இதை நம்ம வெளியே சொல்லனால நம்மளுடைய மைண்ட்ல என்ன இருக்கும்? இப்படிப்பட்டதான ஒரு செயலா இருக்கு. இது இப்படிதான் வந்து வேதவசனம் நம்மளுக்கு சொல்லுகிறதா? இது ஏன் சொல்றேன்னா, மத்தவங்களை நீ உன்னோட கீழாக நிலைமை நினைக்கும் பொழுது அது கடவுளுக்கு முன்பாக எப்படி மனத்தாழ்மையா இருக்கணும் வேதவசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. ஏன்னா நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது? கடவுள் பெருமை உள்ளவர்களுக்கு, அப்ப அவர் எதிர்த்து நின்னா எந்த மனுஷன் நிலை நிற்க கூடும்? புரியுதுங்களா? அப்ப உதாரணத்துக்கு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடவுளுக்கு மனத்தாழ்மையா நடக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க மத்தவரை நீங்க எப்படி இருக்கணும்? ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்லும் பொழுது, தன் கண்ட சகோதரன் இடத்துல நீ அன்பு கூறாதவன் காணாத கடவுள் இடத்துல நீ எப்படி அன்பு கூறுவ? தான் கண்ட சகோதரன் இடத்துல நீ பணிவாய், நீ சத்தியத்துக்கு ஏற்புடையதா நடக்காம அது நீ காணாத கடவுள் இடத்துல நான் உண்மையா நடக்கிறேன்னு சொன்னா என்ன நியாயம்? என்ன ஒரு இது நம்ம சொல்லலாம்? அப்ப நீ கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடக்கிறன்னா ஃபர்ஸ்ட் நீ ஒருவருக்கு ஒருவர் நீ எப்படி இருக்கணும்? ஒருவருக்கு ஒருவரை நேசிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் மதிக்கணும். அதுவே நன்மைன்னு குறிச்சு நம்ம பாக்குறோம். சோ இந்த நன்மையெல்லாம் நான் செய்யாம இதெல்லாம் எனக்கு அறிவிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் அறிவிச்சு நான் செய்யாம இருந்தா எப்படிப்பட்டவனா இருக்கும்? சோ அது மாத்திரம் அது ஒரு வச்சுங்க. உதாரணத்துக்கு நன்மை குறிச்சு ஒரு 9 காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யறோமான்னு நம்ம பாத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஒரு இது 9 விஷயம் வருதுன்னு பாக்குறோம். உங்களுக்கு யாராச்சும் இதுல தெரிஞ்ச வசனம் ஏதாச்சும் இருக்குதா? நன்மை குறிச்சு தானே இது வருது. கேம் கீழே நம்ம விளையாண்டோம். இப்ப இந்த இடத்துல இதெல்லாம் நன்மைக்குரிதான வசனம். இதெல்லாம் யாராச்சும் தெரிஞ்சுன்னா ஒரு வசனம் சொல்ல பார்க்கலாம். இப்ப தயவுனா தயவுக்குரிய நன்மைக்குரியதான வசனம் என்னன்னு சொல்லப்படுதுன்னு சொல்ல பார்க்கலாம். அதுல நன்மையில வரணும். இந்த வசனத்துல எல்லாத்தினோடையுமே நன்மையில தான் முடியணும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்க வேணாம். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறார்னு வரும். இது எல்லாமே இதோட நீங்க நன்மை சேர்த்தனா மட்டும்தான் இந்த வசனத்துல பூர்த்தியாகும் நம்ம சொல்றோம். அப்ப நான் வந்து கடவுள் இடத்துல தயவை பெற வேணும்னு சொன்னாலும் நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இப்ப நான் கடவுள் இடத்துல தயவு பெறணும் அப்படின்னு கேட்டா நான் எப்படிப்பட்டவனா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி இருக்கணும்? நன்மை செய்கிறவன் கடவுள் இடத்துல எப்படி இருப்பான்? தயவு உள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு எப்படி பண்ணிக்கலாம்? நன்மை செய்கிறான். அப்ப நான் தயவு உள்ளவர்களா நான் இல்லாம நான் எப்படிப்பட்ட இருப்பேன்? கடவுளுக்கு முன்பாக நான் செயல் வந்து ஒழுங்கா பண்ண மாட்டேன்னு நம்ம பாக்குறோம். அது ஒண்ணு. ரெண்டாவது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை சொல்லுகிறான். ஃபர்ஸ்ட் நன்மை தயவு. ரெண்டாவது, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடணும். அப்ப நன்மை நம்ம எப்படி தேடக்கூடாது? அசால்ட்டா ஏனோ நம்ம எது நன்மை அதுதான் நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த நன்மையெல்லாம் சொல்றாரு. என்னென்ன நன்மை? மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம சொல்றோம். அப்ப நன்மை நம்ம எப்படி சேரணும்? ஜாக்கிரதையா தேடணும்னு சொல்ல வருது. மூணாவது பார்க்கும் பொழுது என்ன வருது? நாவு. அப்ப நம்ம நாவினால எதை பேசுகிறோம்? ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம பார்க்கறது சங்கீதம் 103:5 பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 18:21 பாத்தீங்கன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அது கனிகளை புசிப்பார்கள். இப்ப மரணம் என்றால் என்னது? தீமை. ஜீவன் என்றால் நன்மை வருது நம்ம பாக்குறோம். அதனாலதான் நீதிமொழிகள் 103:5 பார்க்கும்பொழுது நன்மையினால் உன் வாயை திருப்தியாகணும்னு வருகிறான்னு நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு நம்ம பேசுகிற வார்த்தை நன்மைக்குரியதா இருக்கிறதா தீமைக்குரியதா இருக்கிறதா? இது எல்லாமே கேள்விதான். புரியுதுங்களா? தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறான், நன்மை ஜாக்கிரதையோட தேடும். இதெல்லாம் கேள்வி. எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வாய்ந்த வார்த்தைகள் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க இந்த வசனம் எல்லாத்துக்குமே தெரியும். சகோதரன் சொன்னா
புரியுதுங்களா? ஏன்னா நம்ம பாடல் பாட இது பாடல் பாடுறதுக்கு முக்கியம் எல்லாமே இந்த வசனத்திலேயே நம்ம வருது நம்ம பார்க்கிறோம். அப்ப சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை இன்பமானது வருது நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம இப்ப சகோதரர் கூடுறது இப்ப இருக்கிற காலகட்டத்துல நன்மைக்கு எதுவா இருக்கிறதா தீமைக்கு எதுவா இருக்குதா? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. கொரிந்து பட்டணத்துல சொல்றாரு, நீங்க கூடி வருது நன்மைக்கு எதுவாக இராமல் தீமைக்கு எதுவாய் காணப்படுகிறது வருது. இப்ப இந்த கூடி வருதல் நம்மளுக்கு எப்படிப்பட்டதா இருக்குது? நன்மைக்கு ஏதுவாய் இருக்கணும், நன்மைக்கு ஏதுவாய் நடக்கணும். நன்மைக்கு ஏதுவாய் இல்லைன்னா, ஏன்னா வசனம் சொல்லுகிறது நன்மைக்கு ஏதுவாய் இருக்குதுன்றாரு. நன்மைக்கு ஏதுவான செயல் நம்மள்ட்ட காணப்படுகிறதா? இதெல்லாம் கேள்விதான். ஓகேங்களா? அது அடுத்தது இந்த வசனம் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லிட்டீங்க. சங்கீதம் 133:1 சொல்லிட்டீங்க. இது என்னது? ரோமர் 16 அதிகாரம் 19 வசனம். ஆனாலும் நீங்கள் நன்மைகளுக்கு நாணிகளும் தீமைகளுக்கு பேயமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப நீங்க நன்மை செய்வதால் என்ன பண்ணணும்? ஞானத்தோட செய்யப்படணும். பொதுவாவே நம்ம நன்மை செய்தல் ஞானத்தோட செயல்படுகிறோமா, இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சமாளிக்கிறதுக்கு ஞானத்தோட செயல்படுறோமா? ஒரு தவறு பண்ணிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு ஞானத்தோட செயல்படுகிறோமா, நன்மை செய்வதற்கு ஞானத்தோட செயல்படுகிறோமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? நன்மை செய்வதற்கு நம்ம ஞானத்தோட செயல்பட்டா கடவுளுக்கு ஸ்தோத்திரம், சொல்ல முடியாத ஈவுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அதெல்லாம் அது ஒரு கேள்வி. ரெண்டாவது அடுத்தது என்ன வருது கீழே? ரோமர் 14 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, உங்கள் நன்மை தூசிக்கப்படாதபடிக்கு இடம் கொடாத இடங்கள் வருது நம்ம பார்க்கிறோம். இது ஏன் சொல்லும் பொழுதுன்னா, நம்ம நன்மை செய்யறோம், அது எப்படி அந்த நன்மை தூசிக்கப்படும்? அப்ப நன்மை நம்ம என்ன நோக்கத்தோட செய்யறன்ற ஒரு கேள்வி வருது இல்ல. நம்ம நன்மை செய்யறோம், அந்த நன்மை என்ன நோக்கத்தோட செய்யறோம் நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா நம்ம ஒரு 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 3 வசனத்துல ஒரு வசனம் மட்டும் படிங்களே பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13:3 அதுல இல்ல. ம் 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 இந்த விஷயம் பண்ண முடியுமா ஒரு மனுஷன்? எனக்கு உண்டானதை எல்லாம் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுத்தரிக்க கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டாலும் ஒன்றுமே இல்லைன்னா, இப்ப இதை செய்யற நோக்கம் என்னத்தோட செய்யறாங்க? புரியுதுங்களா? இது செய்யறது நன்மையா தீமையா? இது பெரிய நன்மை. ஆனா அதை செய்யற நோக்கம்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அது என்ன நோக்கம்? ஏன்னா நம்ம எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் கொடுக்கலாம். அந்த நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்கணும், அந்த நோக்கத்தின் விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும், அது யாருக்குரியதான மகிமையா இருக்கணும். இது அனைத்துமே கடவுளுக்குரியதான மகிமையா இருக்கணும். ஏன்னா இந்த விஷயம் செய்ய முடியாது. எனக்கு உண்டானதான அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுத்தரிக்க கொடுத்தாலும், அந்த அன்பு உனக்கு இல்லைன்னா நீ பண்றது எல்லாமே என்னது? அது நன்மைக்கு எதுவா இல்லைன்னா அது தீமைக்கு எதுவாய் காணப்படுதுன்னு சொல்றது. அப்ப உங்க நன்மை நீங்க எந்த செயலோட செய்யணும்? எல்லாமே உங்களோட நன்மை தாழ்வின் மனப்பான்மையில செஞ்சிருந்தா அது எப்படிப்பட்டதா இருக்குது? கடவுளுக்கு முன்பாக அது மேன்மையா இருக்கு. எந்த செயலுமே செஞ்சுட்டு இது எல்லாமே இந்த செயலுக்குரியத நான் அப்படின்னு சொன்னா அந்த செயல் எப்படிப்பட்டிருக்கும்? ஒருவேளை அதெல்லாம் வாங்கிட்டு பின்னாடி ஒரு முன்னாடி விட்டு பின்னாடி சொல்லுவாங்க, நன்மை செய்யறாரு செஞ்சுட்டு வால் போஸ்ட் ஓட்டுறாரு அதை ஓட்டுறாருன்னு உங்களை தூசிப்பாங்க. அப்ப அதை செய்வதற்கு நீங்க என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா ஜாக்கிரதையா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அடுத்தது ரோமர் 15 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது, நம்ம ஒவ்வொருவரும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவருக்கு பிரியமாய் நடக்க கடவுள். யாருக்கு? மற்றவர்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவருக்கு பிரியமா நடக்கணுமா? ஆனா நம்ம பல நேரத்தில் நம்ம எப்படி நடக்கிறோம்? நம்மளுக்கு பிரியமா தான் நடக்கிறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக பிரியமா நடக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? இது நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். வசனம் சொல்லலாம் பாங்களா? யாக்கோபு 2 அதிகாரம் 2 வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீ நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் வரும்னு நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாம் மிக 6 அதிகாரம் 8 வசனம். அது ஒரு 3 காரியம். அந்த காரியம் எல்லாமே டோட்டலா எதில் அடங்குன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துல அடங்கும். புரியுதுங்களா? எல்லாமே உனக்கு நன்மை என்னன்றதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் மிக 6 அதிகாரம் 8 வசனத்தை சொல்றாரு. இதுதான் உனக்கு நன்மை. இந்த நன்மை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீ எப்படிப்பட்டவனா இருப்ப? கடவுளுடைய ஈவை நீ என்ன பண்ணினா பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பெற்றுக்கொண்டுட்டு இதன்படி செய்யாம இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? இந்த நன்மைகளை நம்ம அறிஞ்சிட்டு இந்த நன்மை செய்யாம இருந்தா எப்படி போட்டுருப்போம்? ஏன்னா அதுக்கு வசனம் இருக்குது. நம்ம சும்மா சொல்ல கிடையாது. அதுக்கு என்ன வசனம் இருக்குது? படிக்கலாம். யாக்கோபு 4 அதிகாரம் 17 வசனம். ஆதலால் ஒருவர் நன்மை செய்ய அறிந்தவராய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவருக்கு பாவமா இருக்கும். அப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்முடைய பரிசுத்த ஆவியினால பிதா குமாரன் அறிகிற அறிவை நம்மளுக்கு கொடுத்து
அந்த அறிவினாலே உனக்கு நன்மையும் தீமை இன்னதென்று பகுத்தறிந்து அந்த பகுத்தறிவு மூலியமா நம்ம இவைகளெல்லாம் நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுக்கிறோம். இந்த 3 நாள் கன்வென்ஷன்ல கிட்டத்தட்ட நம்ம 21 பாடம் கேட்க போறோம். இந்த 21 பாடம் கேட்ட போதுமே கடவுளுடைய கிஃப்ட் தான். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு உதாரணத்துக்கு சொல்றோம், உலகத்துல கிட்டத்தட்ட பார்க்கும்பொழுது கிறிஸ்துவனுடைய அமைப்பு எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு 47,000 பிரிவு காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. கிறிஸ்து ஒருவர் தான், கடவுள் ஒருவர் தான். ஆனா இந்த அறிகிற அறிவே இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லன்றதோட, அந்த அறிகிற அறிவை கடவுள் அவர்களுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனா இந்த அறிவுகளை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படிப்பட்டவரா இருக்கிறோம்? இந்த நன்மைகளை அறிஞ்சு கொண்டிருக்கிற நம்ம இத வாழ்க்கையின்படி நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பிதா குமாரங்கிற அறிவு அறிஞ்சு கொண்டவங்களே இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இது ஒரு சமயம் இதுக்கு மாறியா இருக்குமா, இது வேற்றுமையா இருக்குமா, இது வேற மாதிரி இருக்குமான்னு இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்கி போறாங்க. ஆனா இந்த நன்மையெல்லாம் அறிஞ்சு கொண்டவனா இருக்கிற நம்ம இதன்படி நம்ம வாழாம செய்யாம போனா அது பேர் என்ன? அது பாவம். இப்ப கடவுள் போட்டிருக்கிறதான இந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு இப்ப நான் நன்மை செய்யணும்னா நான் என்ன பண்ணணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. நான் நன்மை செய்யணும்னா எனக்கு என்ன வேணும்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அதுக்கு முன் படிச்சிடலாம் அது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கடவுளும் 2 பேரும் ஒருவர் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க 2 பேரும் வேற வேறன்றதுக்கு அடையாளமே இந்த வசனம் சிம்பிளா சொல்லுது. அப்ப இயேசு கூட பிதா இருந்தனால மன்னிக்கவும், பிதா கூட இயேசு இருந்தனால இயேசு என்ன பண்றாரு? அப்ப பிதா கூட இயேசு இல்லனா, புரியுதுங்களா? இயேசு கூட பிதா இல்லனா என்ன இருக்கும்? நன்மை செய்ய முடியுமானா அது நம்மளுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை. ஓகேங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, பிதா எனக்கு என்ன பண்றாரு? என்னை தனிமையா இருக்க விடவே இல்லை. அப்ப நம்ம அநேக நேரத்துல நம்ம தனியா இருந்து நம்ம செய்யற பாவங்கள் எப்படிப்பட்டதா நினைக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம யாரும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுக்கு ஒரு உணர்வு காணப்படுகிறதா? நம்ம பிதா பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வு காணப்படுகிறதா? ஏன்னா பிதா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கூட பிதா இருந்தனால அவர் என்ன பண்றாரு? நன்மை செய்கிறாரு. இப்ப நம்ம நன்மை செய்யலாம், நம்ம கூட யாரும் இல்ல. புரியுதுங்களா? இப்ப நம்மளுக்கும் பிதாவுக்கும் ஒரு பிரிவினை காணப்படுகிறது. என்னது? பாவம். ஏன் பிதா நம்ம கூட பல நேரத்துல இல்லாத ரீசன் என்னது? அவரு கூட, அதாவது ஆண்டவராக இயேசு, உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதியில இருந்து இன்னை முடிக்குமே பிதாவாகிய கடவுளுடைய வார்த்தைகளுக்கு ஆமேன்னு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு அவருடைய செயல்ல. இப்ப பிதாவாகிய கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நம்ம ஆமேன்னு கொடுப்போமா, இல்ல ஆ மட்டும் கொடுப்போமா? பிதாவாகிய கடவுளுடைய வார்த்தைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆமேன்னு கொடுக்கறோமா, இல்ல ஆன்னு மட்டும் கொடுப்போம்? அவர் செஞ்சீங்களா ஆ அப்படி சொல்லுவோமா, இல்ல ஆமேன்னு சொல்றோமா? அவர் ஆமேன்னு வாழ்ந்தாரு, நம்மள்ட்ட ஆ மட்டும் தான் வரும், எம்இஎன்னு வராது நம்மளுக்கு. அது காரணம் என்ன? அதையும் நம்ம படிச்சிடலாம் வசனம். அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. ஓகே, இப்ப நம்ம நினைக்கிறோம், என்கிட்ட நன்மை செய்கிறேன்னு எனக்கு ஒரு தோண்டுதுப்பா, நான் இருக்கிறேன், அதெல்லாம் நான் நடக்கும்னு நினைக்கிறேன். நன்மை செய்கிற விஷயம் எனக்கு தோண்டுது, நான் இருக்கிறேன், அவளை செய்ய நினைக்கிறேன். ஆனா நான் என்ன பண்றேன்? நன்மை செய்யணும்னு விருப்பம் என்கிட்ட இருக்குது, ஆனா நன்மை நான் என்ன பண்றேன்? செய்ய மாட்டேன். ஏன் காரணம்? அதுக்கு வசனம் சொல்லுகிறது. அப்படி நம்ம 19:20 ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப நான் ஒரு விஷயத்தை விரும்புகிறேன், உண்மையிலுமே விரும்புகிறேன், ஆனா அந்த நான் விரும்புகிறதே எனக்கு செய்ய முடியலன்னா என் கண்ட்ரோல் என்கிட்ட என்ன இல்ல. புரியுதா? உதாரணத்துக்கு நம்ம பார்க்க நீதிமொழிகள் ஒரு வசனம் வருதும், தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் வருது, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கணும், தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் வருது. இன்னைக்கு நம்மளோட கண்ட்ரோல் நம்மகிட்ட காணப்படுகிறதா? நான் நினைச்சதை நான் பண்ண முடியுமா? மத்தவங்களை விட்டுரு. ஏன்னா இன்னைக்கு நான் நினைச்சதை நான் ஒரு விஷயத்த நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, அந்த விஷயத்த நான் செயல்படுத்துறேன்னா அப்படின்னு கேட்டா, நான் நினைச்சதை நான் நடக்கல அப்படின்னா என் கண்ட்ரோல் என்கிட்ட என்ன இல்ல. நான் அப்ப என் கண்ட்ரோல் என்கிட்ட இல்லைன்னா நான் எப்படி நன்மை செய்ய முடியும்? நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நினைக்கிறேன், அது உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க தீமை குறிதா கூட யோசிச்சு பாருங்க. நீங்க தீமை குறிதாக யோசிச்சாலுமே அதை உங்களால செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு கேள்வி. இது இப்படியே நீங்க செய்ய முடியலன்னா, நீங்க நன்மை குறிதானே யோசிக்கிறீங்க, அந்த நன்மை நிலைநாட்ட முடியலன்னா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய கண்ட்ரோல் உங்கள்ட்ட இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது? அந்த சத்தியத்துக்குள்ளாக நடத்த முடியாது. அப்ப பிதா உங்க கூட இல்ல அப்படின்னா உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்?
இந்த உதாரணத்துக்கு பாவம் யார்கிட்டயுமே இல்லாம கிடையாது. அந்த பாவம் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம குறைச்சு கொண்டே இருக்கிறோம், பரிசுத்தம் நம்ம எப்பொழுது நம்ம என்ன பண்ணி அப்டேட் பண்ணிட்டு கொண்டே இருக்கிறோம் நம்ம யோசிக்கணும். சோ இது ஒரு விஷயம். அதாவது பிதா நம்ம கூட இல்லாம இருப்பதுக்கு பாவம்ன்றது ஒரு விஷயம். சோ அது மாத்திரமல்ல படிக்கு நம்ம உன்னுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம அநேக தருணத்துல பிதா நம்மளுடைய கிருபை இருக்குதுல்ல. உதாரணத்துக்கு நம்ம பாக்குறோம், ஒரு தாளந்த குறிச்சு பாக்குறோம். ஒரு மத்திய பாத்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் 23, 35 பாத்தீங்கன்னா ஒரு தாளந்து வரும். என்ன தாளந்து? ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 தாளந்து கொடுத்தாரு, இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா 100 தாளந்து கொடுத்தாரு. அந்த 10,000 தாளந்து வாங்கினவனுக்கு என்ன பண்ணும்? மன்னிக்கணும். அந்த 100 தாளந்து என்ன பண்ணாரு? மன்னிக்க மாட்டாரு. புரியுதுங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். சோ அதுதான் இப்ப என்ன பண்றாருன்னா, பிதா என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் பாவம் பண்றேன். இப்ப நான் பாவம் பண்ணாலும் என்னுடைய பாவங்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னாலும், என்னுடைய பாவையை நான் நிவர்த்தி செய்ய வேண்டும்னாலும் நான் என்ன பண்ணணும்? ஏன்னா பாவம் வந்து தான் பிதாவுக்கு நடுச்சுவரா இருக்குது. அந்த பாவத்தையே நான் வந்து முழுவதும் போக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் மத்தவங்களுக்கு இறங்கணும். அதுதான் இரக்கத்தை சிநேகித்துன்னு சொல்றாருன்னு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? அப்ப நான் மத்தவங்களுக்கு மன்னிக்கிறேன். ஆனா மத்தவங்களுக்கு நான் மன்னிக்கிறேன்னா? மத்தவங்க எனக்கு மன்னிக்கிறாங்க, நான் மத்தவங்களுக்கு மன்னிக்கிறேன்னா? அப்படி மன்னிச்சுங்க என்ன சொல்றாரு? நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் உன் சகோதரனுக்கு இறங்கணும் தானே அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீ என்ன பண்ற? நன்மைக்குரிதான செயலை செஞ்சு கொண்டிருக்கிற அப்படின்னு வருது நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்ம படிக்கும்பொழுது வசனம் படிக்கலாம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்ப நன்மையான எந்த ஈவுனா, நன்மையான நீங்க நன்மை செய்யணும்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு பாக்கிறோம், ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்னை யார் நினைக்கிறாங்கன்னு சொல்றப்ப ஆண்டவரே பேதுரு என்ன சொல்றாரு? அப்ப அது எங்க இருந்து அந்த வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? பரத்துல இருந்து கொடுக்கப்பட்டதுன்னு அவருக்கு உணர முடியுமா? இது பரலோகத்துல இருந்தா பிதா எனக்கு வெளிப்படுகிறான்னு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரிதான் பலவிதமான தருணத்துல நம்ம யதார்த்தமா நன்மை செய்யும் பொழுதும் அந்த நன்மை எங்க இருந்து வெளிப்படுது? ஏன்னா நன்மையான எந்த ஈவுனா, அந்த ஈவுக்கு ஆங்கிலத்துல நன்மையான எந்த கிஃப்டும் பூரணமான எந்த ஒரு வரமுன்ற வார்த்தைகளுக்கு பூரணமான எந்த ஒரு கிஃப்ட்னு தான் வரும். புரியுதுங்களா? ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ஆங்கிலத்துல வருது நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ரெண்டுமே எங்க இருந்து வருது? பரலோகத்துல இருந்து வருது. அந்த பரலோகத்தினுடைய வர செயலை நீங்க செய்யணும்னா நீங்க எப்படிப்பட்டவரா இருக்கணும்? முதலாவது நான் பாவம் இல்லாம செயலை நான் செய்வதற்கு முயற்சி பண்ணணும். ஒருவேளை என்கிட்ட பாவம் கண்ணப்பட்டாலும் அந்த பாவங்களை என்ன பண்ணணும்னா மற்றவர்கள் மூலியமா நான் நிவர்த்தி செய்வதற்கு என்னான தன்மையை நான் அமைத்துக் கொண்டு வாழணும். அப்படி வருகிறத நம்ம குறிச்சு நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்ம பார்க்கலாம், இந்த வசனத்தை மட்டும் படிச்சோம்னா, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்ப நம்ம சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்ம சிச்சிக்கிறாங்க. அந்த சிச்சையெல்லாம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அதே மாதிரிதான் வேத வசனத்துல நம்ம தவறு செய்யும் பொழுது அந்த சிச்சை நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அது கஷ்டமா தான் இருக்கும். அவர்கள் என்ன பண்றாங்க? கொஞ்ச காலம் தான் சிச்சிக்கிறாங்க. அது நலனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ உங்களுக்கு சிச்சிக்கிறான்னு கூட வச்சுக்கலாம். அது உங்க நலனுக்காக. அது உங்களுக்கு எப்படி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரி தான் பிதா உங்களை சிச்சிக்கிறாரு. ஆனா அது எதுக்கு சிச்சிக்கிறாரு? பரிசுத்தத்துக்காகவே சிச்சிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அப்ப அந்த பரிசுத்துக்காக நம்மளை சிச்சிக்கிறான்னு வருதுல்ல, அந்த பரிசுத்துக்காக சிச்சிக்கிறான்னு நலம் என்று தோன்றுகிற பரிசுத்துக்காக சிச்சிக்கிறான்ல, இது நம்மளுக்கு கிஃப்டா இல்லையா? இப்ப இந்த கிஃப்ட் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? ஏன்னா பிதா எந்தெந்த விஷயத்துல நம்மளுக்கு நம்ம நல்லா இருக்குன்னு செய்கிறாரோ அது பிதாவினுடைய ஈவு. அதை நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம வருதுன்னு நம்ம பாக்குறோம். அது மாத்திரமல்ல அதை படிக்கி இந்த வசனம் படிச்சிடலாம். யாக்கோபு 3. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார் அல்லவோ? நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நம்ம எல்லா பேரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஏன் தவறுகிறோம்? அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறாரு, நம்ம யாக்கோபு சொல்லுகிறாரு, நம்ம அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஏன் தவறுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய யோசனை எப்படிப்பட்டதா இல்ல. நான் பாவம் செய்யக்கூடாதுன்னா முதலாவது என்னுடைய யோசனை எப்படிப்பட்டதா இருக்கணும்? நன்மைக்குரியதான யோசனையா இருந்துச்சுன்னா நீ எப்படி படுவ? நன்மைக்குரியதான செயல்படுவன்னு பாக்குறோம். ஏன்னா இதை எல்லாமே நம்முடைய யோசனை முற்றிலும் வந்து நமக்கு சரியா இருந்துச்சுன்னா எல்லா தருணத்துல நம்ம எப்படிப்பட்டவனா இருப்போம்?
சரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம் அப்படின்னு வருது நம்ம பாக்குறோம். சோ அதான் சொல்றது, எந்த சிற்றையும் தற்காலத்துல உங்களுக்கு எப்படின்னா சந்தோஷமா காணாது, பிற்காலத்துல தான் அது உங்களுக்கு சந்தோஷமா காணப்படுகிறோம் அப்படின்னு வருது நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரம் அதை படிக்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம படிச்சிடலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் ம். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் ம். அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பூரணம் உள்ளவர் தான். அவர் எப்படின்னா பரிபூர்ணம் உள்ளவர் தான். ஆனா அவர் பரிபூர்ணம் உள்ளவரே உபத்திரவத்தினாலே பூரணப்படுகிறதுன்னு வருது நம்ம பாக்குறோம். புரியுதுங்களா? பரிபூர்ணம் உள்ளவரா இருந்தோம் உபத்திரத்தினாலே பூரணப்படுதுன்னா அப்புறம் அவர் என்ன பண்றாருங்க? அது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஏன்னா அவர் குமாரரா இருந்தும் பட்ட பாடுகள்னால என்ன பண்ணாரு? கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டான்னு பாக்குறோம். அப்ப அவர் கீழ்ப்படுதலை அவருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணுமா? அவர் சொல்லிக் கொடுக்கணும் அவசியமே இல்ல. அப்ப உபத்திரம் அவரை பூர்ணப்படுத்துனா இங்க என்ன பண்றாரு விஷயம்? இங்க அந்த அளவுக்கு மனு குலத்துக்கு என்ன பண்றான்னு அந்த அளவுக்கு இறங்கி கடவுளுடைய சித்தத்தின்படி வேலை செய்கிறான்னு நம்ம பாக்குறோம். சோ அந்த அளவுக்கு அவர் உயர்ந்தவரா இருந்து இங்க என்ன பண்றாரு? தாழ்மையா இங்க வந்தாரு நம்ம பாக்குறோம். சோ இதே தான் ஏன்னு சொல்லினா, உன் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருக்குதுன்னு சொல்றல்ல, எந்த அளவுக்கு நம்ம ஒரு மனிதனுக்கு இறங்க வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல். புரியுதுங்களா? அப்போ உபத்திரம் தான் ஒரு மனுஷனை பூர்ணப்படுத்தும். ஏன்னா எப்படி கேட்டீங்கன்னா, பரலோகத்திலிருந்து வருது எல்லாமே எப்படி பண்ணி கேட்டீங்க எப்படி வருது? பூர்ணமான எந்த வரன்னு வருது, பூர்ணமான எந்த ஒரு விஷயம் வருதுன்னு கேட்டீங்களா, அந்த பூர்ணம் உனக்கு எப்படி கொடுக்கப்படும்? உபத்திரத்தினால ஒரு மனுஷனை பூர்ணப்படுத்தும். ஓகேங்களா? இன்னொன்னு அன்பு உங்களை பூர்ணப்படுத்தும். ஏன்னா பூர்ண கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள்னு வரும்னு நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க பரிபூர்ணம் உள்ளவரா இருந்து அவரே பூர்ணத்தை நோக்கி கொண்டு போறப்ப நம்ம அபூர்ணம் உள்ளவராக நாம எப்படிப்பட்டவராகிறோம்? அப்ப நம்மளும் அந்த பூர்ணத்தை நோக்கி கொண்டு போகணும்னா நம்ம எப்படி பண்ணணும்? எல்லா உபத்திரத்திலும் அந்த உபத்திரன்றது எப்படி நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறதா அது மாபெரும் அது கிஃப்ட். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா வேணாம்னு சொல்லுகிறோமான்றதை நம்ம தான் சிந்திக்கணும் அப்படின்னு வருது நம்ம குறித்து நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரமல்ல அதை படிக்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற கடவுளுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதா, ஏன்னா முன்பே நம்ம பார்த்தோம் பரலோகத்துல உங்களுக்கு பிதா நன்மையானதை கொடுப்பதுன்னு சொல்றாரு. அந்த நன்மையானதை கொடுப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துல பிதா உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது. அந்த பரிசுத்தாவியை நீங்க கொடுப்பதை நீங்க சரியா பயன்படுத்தலாம். அது எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப கடவுள் எனக்கு யாராவது ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த கிஃப்ட் கொடுக்குறாங்க. சில நாட்கள் அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த கிஃப்ட் குப்பையில இருந்துச்சுன்னா எனக்கு பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த கிஃப்ட் ஒரு சோட் கேஸ்லயோ எங்கேயாவது ஒரு ஹால்லயோ பெரிய உயர்ந்த இடத்துல மாட்டி இருக்கும் போது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கப்படும். அவங்க கொடுக்குற கிஃப்ட் ஒரு குப்பையிலயோ இல்ல வீதியிலயோ அவங்க பாத்துட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இப்ப பிதா நம்மள்ட்ட கொடுக்குற ஒரு விஷயத்த நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? ஒருவேளை சரியா பயன்படுத்தும் போது நம்ம எப்படி இருப்போம்? ஏன்னா அப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுது மேற்கொண்டு பிதா நம்மளுக்கு கொடுப்பாரா? நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, பிதா என்ன பண்ணாலும் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கொடுப்பாரு? அப்படி கொடுப்பது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஏன்னா நீங்க உதாரணத்துக்கு அவர் நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில சரியா நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? ஹெல்ப் பண்ணுவாரு. நீங்க அவர் மறுதளிச்சா அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா மறுதளிப்பாரு. அப்ப பிதா எனக்கு மன்னிப்பாருன்ற ஒரு விஷயத்த நீங்க எப்படியுமே தாமதமா போகாத படிக்கு அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கான எல்லா விஷயத்தையும் துக்கப்படுத்தாத படிக்க அதை என்ன பண்ணணும்? உங்களுடைய வாழ்க்கையில சரியா நிறைவேற்றணும் அப்படின்னு குறித்து நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரமல்ல அந்த படிக்க ஒரு 2-3 வசனம் மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். ரோமன் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், கடவுளுடைய கிருபை வரமோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப முன்பே சொன்னா ஒரு மனுஷன் பாவம் செஞ்சானா அதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா மரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்துல பாவம் செஞ்சானா அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? மரணம் தானே கொடுத்திருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணாரு? அந்த மரணத்தை அப்படியே விட்டாரான்னு கேட்டீங்கன்னா மனு கொடுத்த மீண்டு என்ன பண்ணாரு? அதாவது எந்த மரணத்துல அவங்க விழுந்தாங்களோ அந்த மரணத்தை மீண்டு வராத படிக்க அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்கிறாரு. புரியுதுங்களா? அதாவது அவங்க பூமிக்குரியவங்க தான், பூமிக்குரிய ஜீவனை தான் இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே பாவம் பண்ண அவங்களுக்கு அந்த பாவத்தோடு விழாத படிக்க அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? பரிசுத்தத்தை கொடுக்குறாருன்னு பாக்குறாரு. அது கடவுளுடைய மாபெரும் கிஃப்ட். புரியுதுங்களா? அதுதான் நம்ம டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது இது நமக்கு புரியும். பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. அப்ப பாவம் செஞ்சாங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்மளுக்கு யாராச்சும் ஒரு எதிராக ஒருத்தர் நம்ம செயல் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தண்டித்தல். அதாவது என்ன பண்ணணும், ஒரு கோச்சுக்கும் பேசணும் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டோம்? அவங்க நல்லா இருக்கணும், நம்மளுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும் மேற்கொண்டு நம்ம செய்யுமா? செய்ய மாட்டோம். ஆனா பிதா என்ன பண்றாரு?
பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை எக்கேடு கட்ட விட்டு போகணும் அப்படி சொல்ல கிடையாது. அவர் என்ன பண்றாரு, நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா என்ன பரிசுத்த வாழ்வை உனக்கு நிலைநாட்டு கொடுக்குறாரு. சோ இதேதான் நம்மளுடைய வாழ்க்கையில எக்ஸாம்பிள். அப்ப அவர் நம்ம பாவம் செய்கிறோம், பாவம் செஞ்சதுக்கு அவர் என்ன பண்றாரு, தண்டனை கொடுத்து நீதியின்படி செய்யறாரு. அது மாத்திரம் இல்லாத படிக்க அவங்க பரிசுத்த வாழ்வையும் கொடுக்கிறாரு அப்படின்னு குறிச்சு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த பரிசுத்த வாழ்வை கொடுக்கணும் அவர் நம்ம பாக்கணும். நம்ம படிச்சலாம் ரோமர் நம்முடைய 8:22. சொந்த குமாரர் என்றும் பாராமல் ம், நம் எல்லாருக்காகவும் ம், இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தவர் ம். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப நம்மளுக்கு அந்த ஜீவ வாழ்வை நம்மளுக்கு கொடுக்கறாருன்னா பிதாவாகிய கடவுளை நான் என்ன கொடுக்கணும், நம்மளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுக்கணும். ஏன்னா எந்த ஜீவனை இருந்தாங்களோ அந்த ஜீவனை நம்ம பெற வேணும். நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கை தளத்துல நம்ம பலவிதமான தனத்துல நம்ம தவறு செய்யறோம்ல. நம்ம தவறு செய்யறப்ப நம்ம நிறைய டைம்ல என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடுகள் எனக்கு என்னத்துக்கு, எனக்கு ரொம்ப பாடுகள் வருதுன்னு நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறனுடைய வார்த்தைக்கு எல்லாத்துக்குமே ஆமேன்னு சொன்னாரு. அவரு ஆமேன்னு சொன்னவரு, அப்படி இருந்தவர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய கடவுள் அவர் ஒப்பு கொடுக்குறாருன்னா, பிதா தாங்கிட்ட இருந்ததை என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சிறந்ததை கொடுத்து இந்த மனு கொடுத்த மீட்டாரு. உதாரணத்துக்கு நம்ம எப்படி வச்சுக்கலாம், இப்ப பிதாவாகிய கடவுளை அன்பு நம்ம மேல வச்சிருக்காரு வச்சுக்கோ, அவர் அன்போ குமாரன் அன்போ. இப்ப குமாரனை கொடுக்கறாருன்னா குமாரனை ஈக்குவலுக்கு அவர் அன்பு கூறாம இருந்தா குமாரனை கொடுக்க முடியுமா? இப்ப மனு குலத்துக்கு குமாரனே கொடுக்கறாருன்னா குமாரனோட ஈக்குவலான அன்பு அவர் மேல இல்லாம இருந்தா கொடுக்க முடியுமா? புரியுதுங்களா நான் சொல்றது, புரியுதுங்களா? அப்ப குமாரன் பிதாவாகிய கடவுள் குமாரனை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறாரோ அதை விட யார் அதிகமா நேசிச்சிருக்கிறாரு? மனு குலத்தை நேசிச்சதுனாலதான் இது குமாரனே கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மள எப்படி இருக்கிறோம்? ஏன்னா நம்ம படுற பாடுகள்ல முக்கால்வாசி பேர் நம்ம சொல்ற விஷயம் என்ன சொல்றோம், ஏன்னா நம்மளுடைய பாடுகளை குறித்து பார்க்கும்பொழுது அங்க சொல்லுகிறது மே- ஒரு மேலும் ஒரு ஒரு நிமிஷம், மேலும் ஒரே நிமிஷம் சார். இது படிக்கணும் 2 குழந்தைகள் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு ம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அப்ப நம்ம சத்தியத்துக்குள்ளாக எவ்வளவுதான் பாடுபட்டாலும், நீதின்படி பாடுபட்டாலும், அந்த நீதின்படி பாடு ஒருபொழுதும் குமாரனை ஆண்டவராகிய பிதாவாகிய கடவுள் குமாரனை கொடுத்திருக்கிறாரு. அந்த கிஃப்ட்டுக்கு ஈடாக நம்ம ஏதாவது செலுத்த முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆயுசு நாட்கள் 70 வசனத்தின்படி 80 இருந்தாலும் 80 படி நம்ம உண்மையான நீதியின்படி நம்ம பாடுபட்டாலும் பிதாவாகிய கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அந்த கிஃப்ட்டுக்கு ஒருபோதும் ஈடே ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நேரத்துல நாம் செய்கிற தவறே நம்மளை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவான ஒரு தன்மை அமையுது. அப்படியாக இருந்த எந்த தவறுமே செய்யாத ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறான்னா அது எப்படிப்பட்ட கிஃப்ட்? அப்படி கொடுத்திருக்கிறாருன்னா அது எந்த அளவுக்கு நம்ம மதிச்சு இந்த ஓட்டத்துக்குள்ள நம்ம ஓடணும். அப்ப இந்த கிஃப்ட் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில மதிக்கிறோமா அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பார்க்கணும். ஒரு 2 வசனத்தை மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். ஆதலால் ஒரு இதை படிச்சிடலாம். 1 Peter 4:14. அவரவர் பெற்ற வரத்தின்படியே ம், நீங்கள் கடவுளுடைய பற்பல கிருபையுள்ள ம். ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அப்ப அவரவர் பெற்ற வரத்தின்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்தும் ஒவ்வொரு திறமை இருக்கும். நீங்க என்னென்ன வரத்தின்படி இருக்கிறீங்களோ அந்த வரத்தின்படி எல்லாமே இந்த என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுத்து வாழணும். எனக்கு மட்டும் சுயநலமா நான் மட்டும் மேன்மை இல்லாத படிக்க நான் மட்டும் வளரணும் அப்படின்ற இல்லாத படிக்க அது எல்லாமே இருக்கலாம். அது எல்லா விஷயத்திலுமே நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பகிர்ந்து கொடுக்க வாழணும். ஏன்னா அந்த கிருபையுள்ள ஈவுகளை வருதல்ல, இது யாரால உண்டானதல்ல, இது நம்மளால உண்டானதல்ல, இது கடவுள் பரலோகத்துல கொடுத்திருக்கிறதான நம்மளுக்கு மாபெரும் ஒரு கிஃப்ட்னு பாக்குறோம். சோ அப்ப அந்த நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பகிர்ந்து கொடுத்து வாழணும் அப்படின்னு வருது. நம்ம பார்க்கலாம், படிக்கலாம். இதை எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ம். இது உங்களால் உண்டானதல்ல, ம். இது கடவுளுடைய ஈவு. அப்ப பரலோகத்துல இருக்கிற கடவுள் நம்ம மேல கிருபை காட்டுகிறார். அவருடைய கிஃப்ட் இது நம்மளால உண்டானதல்ல, அவருடைய ஈவு. அதை நீங்க பகிர்ந்து கொடுத்து வாழணும். சோ அது மாத்திரமல்லாத படிக்கு எபேசியர் 4:7. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக ம், நம்மில் அவரவருக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. ம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்ப அவருடைய பரிபூர்ணத்தினால, ஏன்னா கிறிஸ்து அளவுக்கு தக்கதாக நம்மளுக்கு கிருபை அளிக்கப்பட்டுகிறது. அவருடைய பரிபூர்ணத்தினால அவர் எப்படி பரிபூர்ணமானாரு? ஏற்கனவே ஒரு பரிபூர்ண மனுஷன் தான் தெரியும். அவர் எப்படி பரிபூர்ணமானாரு? உபத்திரவங்கனால பரிபூர்ணமா மாறினான்னு பாத்தீங்களா? அப்ப உபத்திரம் நம்ம போடும்போது நம்ம மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விஷயமே பண்ணும்போது நம்மளுக்கு மாறுது. அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்குமா இருக்காதா? அப்ப அந்த ஏன் சொல்றேன்னா, பிதாவாகிய கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிஃப்ட் நம்ம பயன்படுத்தும் பொழுது மற்றவங்களுக்கு பயனா இருக்கும்.
மற்றவங்க பயன்படுத்தும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருப்போம்? ஒரு உதவிகரமான வாழ்க்கையை வாழ்றோம். இதெல்லாம் நம்ம வாழ்றோமா அப்படின்னு நம்ம யோசனையோட இருக்கணும். வசனங்கள் இருக்குது, டைம் இல்லாத காரணத்துல நம்ம ஒரு முடிச்சிடலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் ம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அப்ப பரலோகத்துல இருக்கிறதான எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. ஏன்னா அந்த பரம ஈவு, இந்த பரம விஷயத்தை, இந்த பரம காரியத்தை குறித்து நம்மளுக்கு கிஃப்ட் வெளிப்படுத்திருக்கிறாரு. வெளிப்படுத்தின நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம்? ஏன்னா கீழே ரோமர் சொல்லுகிறது, இது எல்லாமே நம்ம எப்படி பண்றோம்? அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் நம்ம வாழாத படிக்கு ஜாக்கிரதையா வரணும். ஏன்னா அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இதை என்ன பண்ணாத படிக்கு நம்ம அசட்டை பண்ணாத படிக்கு ஜாக்கிரதையா வாழுவோம். எனவே பரலோகத்தில் இருக்கிறதான அந்த கொடுத்திருக்கிறதான அந்த நன்மையை அதை நம்ம தீமைக்கு எதுவாக செயல்படாத படிக்கு அது நம்முடைய வாழ்க்கையில முழுவதும் வாழும் பொழுது கடவுள் தொடர்ந்து நம்மளுடைய குமாரன் மூலியமாக கிருபை செய்து வழி நடத்துவாராக. பொறுமையுடன் கேட்ட யாவரும் தேவனாவனை ஆசீர்வதிப்பாராக.